புல்லுக்கு அடிக்க சொன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் விளக்கறதுக்கு அடிக்குது. என் புருஷன் இன்னைக்கு ஹீரோவா தெரியுறான்டா. ஏன்னா இங்கே அடைச்சி பிடிச்சி உட்காந்தோம்னே அவங்களுக்கு பாதுகாப்பு பண்ணுறாரு. அங்கே வேலை யாரும் தெளிக்கக்கூடாது, ஏன்னா குழந்தை வச்சுட்டு இருக்கிறதுனால. இப்போ எத்தனை பேர் மயில் வந்துருச்சு. ஈவினிங் வந்துட்டு அதோட ஃபுட்டை பொறுக்கிறதுக்கு காலையிலேயே வந்துடும். இருந்தாலும் ஈவினிங் எங்கே பிறந்த மயிலை மட்டும் பார்க்காம நாங்கள் வீட்டுக்கு திரும்பினதே கிடையாது. இப்போ எத்தனை பேர் நினைய போகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். இது இல்லாமல் ஓட போகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். எல்லோரும் ஓட போகிறாங்க ஓடிடுங்க. நினைஞ்சாலும் பரவாயில்லன்னு நிற்கிறாங்க. இந்த பைப்பை புல்வெளிக்கு போட சொன்னா இருக்கிறவங்களை நினைக்கிறதுக்கு போட்டுருப்பாங்களாட்டு இருக்குது. எல்லாரும் நினைச்சிட்டு போங்க, வெயிலுக்கு நல்லா எதமா இருக்குன்னு. நினைச்சு போடுவாங்க எல்லாரும். மறுபடி ரிட்டர்ன் வருது. ஸ்லோவாய் போகுது. ஃப்ளைட் போகுது. பாய், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. மரமே பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்டாக கரெக்டாக அங்கங்கே கிராஸாக எந்த கலையும் முளைக்காம அழகாக நடுவில் மட்டும் எப்படி சொல்கிறது ரவுண்டாக அழகாக இருக்குது. இந்த இலையெல்லாம் பார்த்தா பிளாஸ்டிக் இலை மாதிரி தான் தெரியுது. ஆனால் உண்மையான இலை. ஆனால் எந்த அளவுக்கு இது ஹைப்ரிட்டாக இல்லை இயற்கையாகவே அதுதானாங்கிறது தெரியல. செங்கீரைன்னு நினச்சேன் ஸ்டார்டிங்கில். செங்கீரை என்ன அருவி இவ்வளோ பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு இப்போ தான் தெரியுது அது ஒரு இலையா செடியா. இந்த ரெண்டு பக்கம் இருந்துச்சு. நம்ம திட்ட பாருங்க சாமி. விங்ஸ் அழகாக செம்மையாக விரியுது. நேர கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, செம்மையாக இருக்குது. இப்போ தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த கலர்ஸ் வந்துட்டு நான் பிரைட்னஸ் கம்மி பண்ணி காட்டியிருக்கேன். இந்த வீடியோவில் என்னோட சிரிப்பு தான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் சாரி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.